அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதி ஹெர்பல் லேபரேட்டரிஸ்ல இருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வந்திருந்தேன். ஸோ நம்ம தொழில் முனைவர்கள்ட்ட நான் இங்கே வந்திருக்கேன்னு சொன்னேன்னா எல்லாருமே என்னை பார்க்க வந்துட்டாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களை மறுபடியும் நீங்கள் வீடியோ எடுத்து போடணும், எங்களுடைய அனுபவங்களை நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யார் பேச போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மகேஸ்வரி பேச போகிறாங்க. அவங்க உங்களுக்கு தெரியும் எஸ்எஸ் ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு முறுக்கு அந்த மாதிரி சிறுதானியங்களில் பண்ணுற ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி சேல் பண்ணிட்டு இருந்தவங்க 8th பேட்ச்ல வந்து பேசியிருக்காங்க. பழைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்களோட அனுபவத்தை பேசணும்னு வந்திருக்காங்க. அவங்க பேச உங்களோட சேர்ந்து நானும் கேட்க போகிறேன். வணக்கம், நான் மகேஸ்வரி, எஸ்எஸ் மசாலா அண்ட் ஹோம் ஃபுட்ஸு. மேடம் ஆண்டாள் ஆழ்வார் சாமி மேடம் வந்து எனக்கு வந்து 8th பேட்சில் என்னை வந்து பேச வச்சுருந்தாங்க. அன்றைக்கி நான் வந்து ஒரு சின்ன குட்டி தொழில் முனைவோர். அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள், அப்போ தான் லைசன்ஸ்லாம் நான் எடுத்திருந்தேன். அந்த டைமில் எனக்கு எப்படி டெவலப் பண்ணணும்னு தெரியாமல் நான் இருக்கும்போது எனக்கு அந்த வீடியோவில் பேசுகிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் பேசினதுக்கப்புறம் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்னால எனக்கு நிறைய ரெகுலர் கஸ்டமர்ஸு கிடச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துக்கு என்னை தெரிஞ்சிருக்கு, நிறைய இடத்துல நான் ரீச் ஆகிருக்கேன். என்னை பற்றி நிறைய பேருக்கு இப்போ தெரிய வருது. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோஸ் பார்த்ததுக்கு பிறகு நிறைய இடத்துலேருந்து எனக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய கிடச்சிருக்குது. இதெல்லாமே இந்த வீடியோ பண்ணதுனால மட்டும்தான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நான் வந்து 40 வகையான ஃபுட்ஸ் மட்டும்தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட 60க்கும் மேலே ப்ராடக்ட்ஸும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் எல்லோரும் தான். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னாலையும், நீங்கள் கேட்குறது அடுத்தடுத்து எனக்கு இதை பண்ணி தர முடியுமா, அதை பண்ணி தர முடியுமான்னு கேட்குறதுனாலையும் கிட்டத்தட்ட மால்ட்டு மட்டுமே 12 வெரைட்டி நான் இப்போ போட்டு கொடுக்குறேன். இது எல்லாமே உங்கள் எல்லாரையிலையும் நடந்துச்சு. மேடம்க்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் மகேஸ்வரி. திருச்சிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தொழில் முனைவர்கள்லாம் ஓடி வந்து என்னை பார்க்கறது எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லைங்களா? அவங்க என்னை மறந்துட்டு கூட போயிருக்கலாம், ஆனாலும் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மகேஸ்வரி வந்து நம்ம இதெல்லாம் பேசிட்டு போனதுக்கப்புறம் திருச்சிக்கு வந்து தேனியிலேருந்து ஒரு குரூப் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஃபுட்டு இவங்ககிட்ட தான் நான் ஆர்டர் பண்ணேன். நானும் வந்திருந்தேன் அவங்களோட. அப்போ ஃபுட்டு ஆர்டர் பண்ணேன். அவங்க கொஞ்சம் தொலைவில் இருந்தாங்க. தூரமாக இருந்தாலும் நீங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டீங்க, நான் சிறப்பாக ஃபுட்டு செஞ்சு கொண்டாந்து தருவேன்னு சொல்லிட்டு. எத்தனை பேருக்குமா செஞ்சு கொடுத்தீங்க? அன்றைக்கி 35 பேர். 35 பேருக்கு ஃபுட்டு செஞ்சு கொண்டாந்து கொடுத்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது அவங்க சாப்பாடு. இது ஏன் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து பேசிட்டு போனதுக்கப்புறம் என்ன அப்பப்போ கூப்பிட்டு பேசுவாங்க. பேசும்போது நான் சொல்லுவேன், வேறு ஏதாவது ஆர்டர் இருந்தால் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. எதுக்காக இதை சொல்ல வர்றேன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே தொடர்பில் இருங்க. என் கூட மட்டும் இல்லை, உங்கள் பேட்சில் வந்து பேசியிருப்பாங்க இல்லையா, அவங்களோடையும் நல்ல விதமாக தொடர்பில் இருங்க. அதாவது அவங்க ஒரு விஷயம் கேட்டால் அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணி, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்பட்டால் அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டு, உதவி மீன்ஸ் ஒரு காண்டாக்ட் நம்பர், ஒரு காண்டாக்ட் பண்ணுறதோ, ஒரு ஆர்டர் வந்தால் அவங்களுக்கு பாஸ் பண்ணுறதோ, இதெல்லாம் பண்ணுங்க. எனக்கு யாரையுமே தெரியாது அப்படின்னு சொல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். அப்போ அவங்க அவ்வளோ, நான் ஆர்டர் பண்ணும்போது 11 மணி இருக்கும் இல்லைம்மா? இல்லை, ஒரு காலைல 8-8:30 இருக்கும். 8:30 மணிக்கு பண்ணேன்னா கரெக்ட் டைமுக்கு கொண்டாந்து மதியம் லஞ்சு வந்து 35 பேருக்கும் அவங்க ரெடி பண்ணி அழகாக பாக்ஸில் வச்சு கொண்டாந்து நான் சொன்ன இடத்துக்கே கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அந்த சாப்பாடு வந்து சாப்பிட்ட அத்தனை பேரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இவங்க என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன மேடம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. அதை நான் அப்போ அவங்களுக்கு சொல்லலை, நல்லா இருக்குமா அப்படின்னு விட்டுட்டேன். ஆனால் இப்போ ஏன் இந்த பதிவில் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒற்றையாளாக நின்று அந்த சாப்பாடு எங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. ஏன்னா நாங்கள் இருந்த இடம் வந்து, ஆமாம், அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல கடையெல்லாம் கிடையாது. நாங்கள் ரொம்ப அவுட்டரில் இருந்தோம். ஸோ அந்த இடத்துக்கு இவங்க செஞ்சு கொண்டாந்து கொடுத்தாங்க. நம்பர் 1. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நடுவில் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதனால அவங்க வீடியோவே போடலை. கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க 6 மாதமாக. அதை வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் என்னை பார்த்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்க, அவங்க உடல்நிலை நல்ல முன்னேற்றம் அடைந்து ஆரோக்கியமாக வாழ ஸ்ரீரங்க பெருமானை நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப நல்லா மேலும் மேலும் முன்னுக்கு வரணுமா. ஆனால் அதை கடந்து வந்து மறுபடியும் அந்த கடையை எடுத்து நடத்தி இப்போ மறுபடியும் நான் வந்து ஆர்டர் எடுத்திருக்கேன், நான் கடையை ஓப்பன் பண்ணிட்டேன், நான் மறுபடியும் வேலை செய்கிறேன்னு அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த தருணத்தில் அதை இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அவங்கக்கிட்ட தொடர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இவங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கும் அனுப்பியிருக்காங்க, நான் சாப்பிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க ஸ்நாக்ஸ் எல்லாம்.
ஒரு முறை ஆர்டர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டினியூஸாக நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க. தேங்க்யூங்க. ரொம்ப நன்றி மகேஸ்வரி.